வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டசபை தேர்தல் வெற்றிகரமாக நடந்து இன்னைக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இதில் டிவிகே விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 107 இடங்களுக்கு மேல் வெற்றி என்று அறிவிக்கப்படுகிறது. 107 சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறாருங்க. ஆனால் மெஜாரிட்டிக்கு 118 தேவை. 118 தேவைங்கிற போது இவர் 107 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட விஜய் சிஎம்மாக ஆகிடுவாருங்க. மெஜாரிட்டிக்கு 3, அங்கே ஒரு 8, கிட்டத்தட்ட ஒரு 11 சீட்டு வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. தொங்கு சட்டசபையாக அமைஞ்சிருக்கு. ஒரு மெஜாரிட்டியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தொங்கு சட்டசபையாக அமைஞ்சிருச்சு. திமுக ஏன் தோல்வியை தழுவியது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு காரணங்களாக நாங்கள் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன் நான். திமுக தோல்விக்கான காரணங்கள். திமுக கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலங்கள் சென்னை இதில் நிறைய வளர்ச்சி பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. திமுக தோல்வியுற்ற இடங்கள்னு பார்த்தோம்னா சென்னை ரீஜன் தான். சென்னை வட மாவட்டங்களில் தான் கோட்டை விட்டாங்க. சென்னையில் கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டாங்க. நம்ம முதல்வர் ஐயா அவர்களே வந்து காணாமல் போயிட்டார் விஜயோடைய அலையில். அதனால தான் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் திமுக வந்துருச்சு. திமுக தோல்வியை தழுவிட்டுறாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தோன்னே சென்னை ரீஜனில் இப்படி அபரிதமான வளர்ச்சி விஜய்க்கு இருக்குங்கிறத எப்படித்தான் அவங்க மிஸ் பண்ணாங்களோ, அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ரீஜன் வட மாவட்டங்களில் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிறாரு. தென் மாவட்டங்கள் அவ்வளோவா கிடையாது. டெல்டாவிலையும் விட்டுட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் பாருங்கள், டிஎம்கே ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் டைம் 10க்கு 10 வாஸ் அவுட் ஆனாங்க டிஎம்கே. இந்த டைம் ஒரு 3 தொகுதி தேர்ச்சிருக்காங்க. கோவை தெற்கு, வால்பாறை, அப்புறம் பொள்ளாச்சி, இதை 3 தொகுதி நம்ம டிஎம்கே எடுத்துருக்குறாங்க. சென்னையே விட்டாங்கன்னு தெரியல. சென்னை தான் டிஎம்கேயோட கோட்டை. அங்கே வந்து பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. அதனால தான் ஆட்சி போயிடுச்சு. என்ன பண்ணுற, முதல்வரே காணாமல் போவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எனிவே விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. மக்கள் தீர்ப்பை நம்ம வரவேற்கணும். மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அவருடைய மக்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும். ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி யாரும் அடைஞ்சது இல்லைங்க. எம்ஜிஆரே வந்து இந்த அளவுக்கு அடைஞ்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. முதல் தேர்தலையே அபரிதமான வெற்றி. எந்த ஒரு ப்ராக்டிக்ஸ், எந்த ஒரு அனுபவம் எதுவுமே கிடையாது. வேட்பாளர் விஜய் மட்டும்தான் தெரியும். இந்த வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாங்களே, அந்த வேட்பாளர்லாம் யார் எவருன்னு வேறு வாக்காளர்களுக்கு தெரியாது. ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. ஏன் சொல்லப்போனால் கிளை செயலாளர் வட்டம் குட்டம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் வாக்குச்சாவடியில் சில வாக்குச்சாவடியில் முகவரே கிடையாதுங்க. முகவரே இல்லாமல் ஜெயிச்சிருக்கிறாருங்க. முகவரே இல்லாமல் அந்த டிவிகேக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. விஜயோடைய வெற்றி மிக மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு நம்ம தளபதி விஜய் மேலே மக்கள் வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம திமுக அரசாங்கம் செஞ்ச நலத்திட்டங்களை விட இவர் மிக மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு செய்யணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்போடு தான் இவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க வாக்காளர்கள் டிவிகே விஜய் அவர்களுக்கு. விஜய் வந்து 2 இடத்துல ஜெயிக்க வைக்கிறாங்க, பெரம்பூர் அண்டு திருச்சி கிழக்கு. நினச்சி பார்க்குமே பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. திமுக நம்ம ஏன் தோத்தாங்கன்னா, அவங்க வந்து ஓவர் பில்டப்பு, ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். பல தேர்தல்களை கண்டு வெற்றியே அடைஞ்சதுனால ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, அதனால் போச்சு. ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன், ஆட்சியின் இறுதி காலகட்டங்களில் அந்த அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டம்னா ரொம்ப கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தில் பெருசாக ஒன்றும்
ஒன்றும் செய்யற மாதிரி தெரியல. ஏன்னா 2021 தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கும்போது 2021 ஜெயிக்கும்போது அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா முத்துவேல் கருணாநிதியை நான் நம்ம சொன்ன உடனே ரொம்ப அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அரசு ஊழியர்கள். ஆனால் இவர் ஆட்சி ஏற்று கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே பண்ணலைங்க. கேட்டால் எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். என்ன பண்ணாங்க? இவங்க கேட்டது வாழ்வாதார போராட்டம் கோரிக்கைன்னா பென்ஷன் திட்டம் கேட்டாங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தோன்னா சரி பண்ணிடுறேன்னு சொன்னாருங்க, செஞ்சு தரேன்னு சொன்னார். ஆனால் இவர் கொடுத்தது என்ன? பழைய பென்ஷன் திட்டமாக கொடுத்தாரு? இல்லை, இதெல்லாம் டேப்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒன்று உருவாக்கி கொடுக்குறாருங்க. இவரால் கர்நாடகா ஸ்டேட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. கொடுத்துருந்தாருன்னா அரசு ஊழியர்கள் ஓட்டு, அவர் குடும்பங்க ஓட்டுலாம் கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கும். அப்புறம் இன்னொரு அமைப்பு போகிறானாங்கல்ல, சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு, என்ன சமூக நீதி அரசே சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 நாள் போராடினாங்க சென்னையில். அங்கே தான் அடித்தாங்க ஆப்பு. அதுதான் ஆப்புன்னு நினைக்கிறேன். சென்னையை நார் அடிச்சிட்டாங்க. சென்னையிலே கிட்டத்தட்ட 40 நாள் தங்கி வீதியிலே ஆளாளன்னு அலைஞ்சு போராட்டம் பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏதோ அவங்க கேட்ட ஊதிய முரண்பாடுன்னு சொன்னாங்க. ஏதோ எனக்கு தாரம்மா, ஏதோ ஒரு 15 ரூபா டிஃப்ரெண்ட் வருது, 10-15 மேலே வருதுன்னு சொன்னால் ஒரு 5 ரூபாய் கொடுத்து நீங்கள் போங்க உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். ஏன்னா இவர் ஆட்சியில் சொன்ன தேர்தல் அறிக்கை தான் அது. கிட்டத்தட்ட 4 வருஷம் 15 வருஷ கோரிக்கையே கிட்டத்தட்ட அவர் ஆட்சி ஆயிடுச்சுன்னா நான் செஞ்சு தரேன்னு சொன்னாருங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு. மறுபடியும் போடும்போது கமிஷன் அமைக்கிறாங்க, அதை அமைக்கிறாங்க, இவங்களை தட்டியே கழிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 நாள் போராடினாங்க. என்னது நியூ இயர் முடிஞ்சு, கிறிஸ்மஸ் முடிஞ்சு, பொங்கலையும் அங்கேயே கற்றுனாங்க. எவ்வளோ ஒரு கொடுமைன்னு பாருங்கள். புள்ள குட்டி அமுட்டோட கதறினாங்க. அவங்கள ரொம்ப அலட்சியமாக எடுத்தாங்க. ரொம்ப அலட்சியமாக. இவங்க என்ன ஒரு 15,000-20,000 மக்கள் தான் இருக்கிறாங்க, ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஓட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக ஹேண்டில் பண்ணாங்க. அதனோட ஒரு விளைவும் கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க ஓட்டும் கிடச்சிருக்கும், அவங்க குடும்பம் எல்லாம் மொத்தமாக வாக்களிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு அரசு ஊழியர்கள், ஏன்னா அரசு ஊழியர் ஓட்டு தான் டிஎம்கே கோர் பேங்க்கு. இவங்களுடைய கோர் பேங்க் ஓட்டே வந்து அரசு ஊழியர்கள் ஓட்டு தான். தலைவர் கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து அரசு ஊழியர் ஓட்டு தான் இவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். குடும்ப ஓட்டு தான் அப்படியே கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் போராட்டம் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் கதறி இதில் போடுவோம், அந்த இது கமெண்ட் செக்ஷனில் போடுவோம், தலைவரே ஐயா உங்களுடைய கோர் பேங்கே நீங்கள் இழக்கிறீங்களே, என்ன ஒரு தவறான அறிவுரைன்னு தெரியல, யார் உங்களுக்கு வழிகாட்டுறான்னு தெரியல, அரசு அதிகாரிகளா இன்னும் தெரியல, அவங்க நாலேஜுக்கு போதான்னு தெரியல, உங்களுடைய கோர் பேங்க் ஓட்டையை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கதறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு இதுலேயும் போடுவோம். கோர் பேங்கை வந்து திமுக இழந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு அதனோட விளைவாக கூட இருக்கலாம். டிவிகேவுடைய அபரீதமான வளர்ச்சி கணிக்க தவறியது இதுதான். அப்புறம் போராடுறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு 40 நாள் போராடிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க ஐயா, கிட்டத்தட்ட ஒரு என்ன செலவாகும், கிட்டத்தட்ட 100 கோடி, இந்த 50-60 கோடி தான் செலவாகும், அப்படி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஆரிய வித்த மாதிரி, ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சது மாதிரி 6000 கோடி உடனே ரிலீஸு. இந்திய வரலாற்றில் கிடையாதுங்க. தமிழகத்தில் தான், இந்திய வரலாற்றில் முதலாக தமிழ் மாநிலத்தில் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் 6000 கோடி உடனே மக்களுக்கு கிரெடிட் ஆகுது. பெரிய சயின்டிஃபிக் மெத்தட் வச்சுட்டாங்களா அப்போ. இன்னொன்று சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலைங்க. இந்த 6000 கோடியை வந்து அப்படியே மக்கள் கணக்குக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நலத்திட்டம் இதுன்னு மகளிர் உரிமை தொகையை 3 மாதத்துக்கு கொடுக்க முடியாது, கோடை விடுமுறையை என்ஜாய் பண்ணுங்கள், ஜூன் விடுமுறையை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த போராடின ஊழியர்களுக்கு அவங்கன்னா நியாயமாக அவங்க வேலைக்கு தான் அவங்க வேலை செஞ்சுருக்கோம், அதுக்கு கொடுங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் கேட்டாங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டீங்க. கோட்டை விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? கோட்டை விட்டால் கோட்டைச்சாமி மாதிரி போயிடுச்சு. சரி, இது ஒரு காரணம். வேறு என்ன சொல்லலாம்? திமுக அரசு அதான் விஜயுடைய அபரீத வளர்ச்சி, ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அதான் ஸ்கோர் பேங்கை சொந்த வாக்கு வங்கியை இழந்தது.
இதுதான் வந்து திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக சொல்கிறதா இருக்குது. சரி, எனிவே எதிர்க்கட்சி வரிசையில் நம்ம டிஎம்கே அரசை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் சரியான கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. தளபதி விஜய் அவர்களே உங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இல்லாட்டா நீங்கள் உங்கள் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்கள் வந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதுனால தான் அந்த 107 சீட்டு நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சு தலைவர் அவர்களே. ஆகையால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஆட்சி நீங்கள் கொடுங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். ஒரு இதுவரைக்கும் திராவிட நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே செய்யாத வளர்ச்சி பணிகள் திட்டங்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தா இளைஞர்கள், குறிப்பாக மகளிர், குழந்தைகள், ஐயோ குழந்தைகளாம் சொல்லவே வேணாங்க. குழந்தைகள் ரொம்ப விஜயமாமான்னு சொல்லி ஆசைப்பட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களெல்லாம் ஓட்டடிக்க சொல்லி ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. அனைத்து தரப்பு மக்களையும் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இனிவே வெற்றி பெற்ற டிவிகே தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு வெற்றி பெற்ற டிவிகே எம்எல்ஏக்களுக்கும் நியூ எம்எல்ஏக்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 2026 சட்டசபையில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.